அன்பார்ந்த வீட்டில் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போகி திருநாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற அடிப்படையில் நம் நிறுவனங்கள் பல்வேறு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை செஞ்சுருக்கிறத நான் கடந்த வீடியோக்கள் மூலமாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ புதிய ஆப் அப்டேட் மூலமாக ப்ரௌன் வேன்னு ஒரு விஷயம் லான்ச் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் ஃப்ரண்ட் ஆடு, பேக் ஆடு, மிடில் ஆடு, பாட்டம் ஆடுன்னு சொல்லிட்டு பியூர் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியாக நம்ம நிறுவனம் 2021 செயல்படுவதற்கு தேவையான அந்த பேக் அண்ட் ஒர்க்கெல்லாம் முடித்த ஒரு நியூ ஆப் உங்களுக்கு அப்டேட் ஆகுது. ரிவார்டு பாயிண்ட்டை சிம்பிளாக, அதாவது சிங்கிளாக கொடுத்ததை நம்ம கட் பண்ணி அதை அக்குமுலேட் பண்ணி 3000 பாயிண்ட்டுக்கு ஒருக்க கிடைக்க இருந்ததை வெறும் 3 மாதத்துக்கு ஒருக்க, அதாவது ஒரு 1620 ஒருக்க ஸ்டார் தான், ஒரு குரோர்பதி தான், கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்தை ஒரு 3 மாதத்தில் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி ரீசார்ஜ் வேல்யூக்குமே லீடர்களுக்கு கமிஷன் கிடைக்கிற மாதிரி மாற்றி கொடுத்து அவங்க பார்க்காத 3 பெர்மிஷன் வீடியோக்குமே அதை வேல்யூ கணக்கிட்டு அவங்களுக்கு அந்த தொகையை அவங்களுக்கு கொடுத்து இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்களை நம்ம நிறுவனம் இந்த நாளில் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ எல்லாரும் மிகச்சரியாக இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. ஒரே நோக்கம்தான், அதாவது இவ்வளவு நிறுவனம் கொடுக்கணுங்கிறதா நிறுவனத்தோட திட்டமே தவிர எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது கொடுக்கணும்னு சொன்ன விஷயத்த எந்த ஒரு காரணத்தோடு வாபஸ் வாங்காமல் எப்படி கொடுக்கறது அப்படின்னு மாற்றும் பொழுது அந்த மாற்றம் என்பது மக்களுக்கு உளவியல் ரீதியான பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு இருக்கணும். ஏன்னா நீங்களும் ஒருத்தர் போய் ரெஃபர் பண்ணுறீங்க, ஒருத்தர் டீமுக்குள்ள வராரு, அவரும் மனசுகத்தோட பிரயாணிச்சாதான் நீங்களும் அடுத்தடுத்த நபர்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். கீழே ஒருத்தர் அவர் உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அல்லது ஒரு கரைச்சல் பண்ணிக்கிட்டு அல்லது கத்திக்கிட்டு அல்லது டென்ஷன் ஆகிட்டு இருந்தாருன்னா எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஒரு நபர் ரெஃபர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வந்துடும். ஸோ அவருடைய நெகட்டிவ் தாட் உங்களையும் என்ன செய்யும்னா பாதிக்கும். அப்போ என்னுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம நிறுவனத்தில் யாருக்கும் எந்த நெகட்டிவ் தாட்டும் வரக்கூடாது. மக்களுக்கு அள்ளி கொடுக்குற நிறுவனம் நம்ம நிறுவனம். அது அந்த லாக்டவுனில் கூட எவ்வளவு மக்களை நம்ம வாழ வைத்த நிறுவனம். அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கும் இழுக்கு வரக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட நிறுவனத்தில் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்காக கோவச்சுக்கிட்டு அவர் மிகப்பெரிய பலன்களை அவர் இழந்துடக்கூடாது. அவர் மேலேயும் நான் அக்கறை செலுத்துறேன். ஒரு நபர் ஒரு சின்ன விஷயத்தில் மைனஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன செய்யக்கூடாதுன்னா இழந்துடக்கூடாது, ஒரு விரக்தி ஆகக்கூடாது, அவருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் வந்துடக்கூடாது. ஒரு நெகட்டிவ் தாட்டை ஒரு அப்ளைனை நோக்கி ப்ரொமோட் பண்ணி அப்ளைனுக்கு எந்த ப்ரெஷரும் கொடுத்துடக்கூடாதுன்னு பல்வேறு மாற்றங்களை நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் உண்மையிலே ஆக்கப்பூர்வமான மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோட ஃபீட்பேக்கில் நம் நிறுவனத்துடைய அந்த செயல் திட்டத்துடைய அந்த மாற்று முடிவுகள், அதாவது அற்புதமான மாற்று முடிவுகள், எந்த அளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய முடிவுகள் என்பதை நீங்கள் ஃபீட்பேக்கில் சொல்லணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.